பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இப்போ நற்செய்திக்குள்ள கடந்து போகலாம். ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான மதிய வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த மகா இறை இறக்கத்திற்கான நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இதோ நற்செய்தி பகிர்வை ஆண்டவரே பிள்ளைகளோடு பகிர ஆண்டவரே என்னை மறைத்து தகப்பனே, அப்பா, உன் வாயை தர நான் இதை நிரப்புவேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இதோ தகப்பனே பரிசுத்த ஆவியானவர்தாமே அப்பா, என் வாயில் உம்முடைய வார்த்தைகளை வைத்து ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஏற்ற மன்னாவாக ஆண்டவரே இந்த இறை வார்த்தைகளை அவரவர்களுக்கு ஆண்டவரே எந்த விதத்தில் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நீர் அறிகிற தேவன் ஆவியானவரே, இதோ அதை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற மன்னாவாக நீ பகிர்ந்து கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். துதிகன மகிமையனைத்தும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்மளுக்கு நற்செய்தி பகிர்வுக்கு மார்க்கு அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. மார்க்கு அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசேயரு இவங்கெல்லாம் வந்துட்டு மரபை பின்பற்றுறாங்க. எருசலேமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம், அதாவது ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 5 வசனங்கள் பார்ப்போம். அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, மரபு தான் ஃபாலோ பண்றாங்க, கடவுளுடைய கட்டளை கைவிடுறாங்க. சரிங்களா? கை கழுவாம, ஓகே, நம்ம உடல் தூய்மை முக்கியம். நம்ம வெளி அலங்காரத்தை விட நம்மளுடைய உள் அலங்காரம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவரா இருக்கிறார். சில டைம்ல நம்மளுக்கு வந்துட்டு ஓவர் பசி, இப்ப சீடர்கள் அங்க வந்துட்டு அவங்க கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்றத, அங்க சீடர்கள் சாப்பிடுறத ஜீசஸ் கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லைங்களா? பரிசேயர்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்போ ஒருவேளை அகோர பசியா இருக்கும், சீடர்கள் கை கழுவாம சாப்பிட்டது வந்துட்டு ஒன்றும் தப்பும் கிடையாது. அப்போ அங்க மரபு முக்கியமா பசி முக்கியமா அப்படின்னு பாக்குறப்போ பசியை தான் நம்ம போக்கணும். சரிங்களா? இன்னைக்கு ஓய்வு நாள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ, ஓய்வு நாள்ல யாராவது ஒருத்தர் சாக கிடக்குறாங்க அப்படின்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணணுமா? இல்ல ஓய்வு நாள் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணலான்னு இருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள பல விபரீதங்கள் நடந்துரும் இல்லைங்களா? அதனால நம்மளுக்கு தெரியணும், நம்ம உள்ளத்துக்கு தெரியும் நம்ம எது பண்றோம் அப்படின்ட்டு. உடல் தூய்மை முக்கியம். அதை விட நம்மளுடைய ஆன்மா எப்படி இருக்குது, தூய்மையா இருக்குதா? கடவுள் இருந்துட்டு உள்ளத்தை பாக்குற தேவனா இருக்கிறார். நம்ம மரபை பாக்குறோமா? அப்ப இந்த பசி, இவர்களுக்கு இருந்த பசியால அத வந்துட்டு அவங்க சாப்பிடுறாங்க. ஆனா வந்துட்டு இந்த வெளி அடையாளங்கள் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இப்ப நம்மளும் நிறைய டைம் என்ன பண்றோம், ஆர்டினரியா ஒரு பக்திமானா, ஒரு நார்மல் ஒரு விசுவாசியா கோயிலுக்கு போறவங்க நம்ம என்ன பண்றோம், ஒரு காலகட்டத்துல அப்படிதான் இருந்தோம். நான்லாம் அப்படிதான் இருந்தேன். கோயிலுக்கு போனா என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு போனா, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், அப்ப அடுத்தவங்க பார்த்து நம்மள்ட நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ள ஒரு காலகட்டத்துல இருந்திருக்குது. ஆனா இப்பெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கீழ்த்தரமான செயல் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நினைக்க தோணுது. அப்ப நம்ம வந்துட்டு வெளிய அலங்காரத்தை பாக்குறோம். சரிங்களா? இது கடவுள் வந்துட்டு தவறு, நீ வந்துட்டு மரபை பார்க்காத, கடவுளுடைய கட்டளையை பாரு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இதுதான் இந்த 5 வசனத்துல. அவங்க சாப்பிட்டது தீட்டு கிடையாது. கடவுள் இன்னொரு வசனமும் சொல்லியிருப்பாரு, வெளியில இருந்து உள்ள போயிடுற எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து வர்றதுதான் மனுஷனை மாசுபடுத்தும்
அப்ப கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அந்த 22 வசனத்துக்கு மேல அப்படி வாசிச்சு பார்த்தோம்னா எதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அதுல இருக்கும். சண்டை, சச்சரவு, காமவெறி, களியாட்டம் இதெல்லாம். சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிடுற எதுவுமே உள்ள போயிட்டு அது வெளியில கழிவா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அப்ப நம்ம அதுக்குன்ட்டு சாப்பிடுறத நம்ம கழுவாம சாப்பிடணும்னு சொல்ல வரல. அதை விட முக்கியத்துவம் நம்ம உள்ளத்துல இருந்து வெளியில வர்றதுதான் எப்படி இருக்குது, எல்லாருக்கும் அது காயப்படுத்துதா இல்ல அது நன்மை தரக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறா, பிறருக்கு அன்பை தரக்கூடிய இறை வார்த்தைகளா இருக்குதா, ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளா இருக்குதா, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதா, இதுதான் முக்கியமா ஒழிய மரபு கிடையாது. இப்போ 6ஆம் வசனம் வாசிச்சு பார்ப்போம். வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசையா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. இப்ப நம்மளும் வந்துட்டு நிறைய டைம் இப்படி பண்றோம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் உதடு போற்றுது, ஆனா உள்ளம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்திலிருந்து இந்த துதி ஆராதனை வருதா? வெறும் உதட்டுனால போற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே கடவுள்கிட்ட இருந்து நம்ம எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. சரிங்களா? அப்படியாப்பட்ட ஒரு பலியை தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப நம்ம உதட்டுனால போற்றிட்டு அப்போ வந்துட்டு நம்ம உள்ள வந்துட்டு எங்கேயோ இருக்கும், எங்கேயோ நம்ம இங்க புகழ்ந்துனே இருப்போம், ஆனா மனசு வந்துட்டு எங்கேயோ அலப்பாஞ்சுன்னு இருக்கும். அப்படி இல்லாம உள்ளத்து பலிகளை கடவுளுக்கு ஏறெடுக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ கடவுள் சொல்றாரு இவர்கள் என்னை வழிபடுது வீணுன்னு எஸ்ஐயா ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு. அப்ப 8ஆம் வசனம், நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள். அப்போ நம்மளுக்கு கடவுளோட கட்டளையை விட மனித மரபு முக்கியம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களாவே இருக்க முடியாது. சரிங்களா? நான் வந்துட்டு எவ்ரி சண்டே கோயிலுக்கு போறேன், நான் டெய்லி மாசுக்கு போறேன், ஆனா என்கிட்ட ஒரு மாற்றமும் இல்லை, எந்த அன்பான செயல் கடவுள் தரக்கூடிய அந்த அன்பு, அமைதி, சமாதானம், சந்தோஷம் என்கிட்டயும் இல்லை, நான் அடுத்தவங்களுக்கும் கொடுக்க முடியல அப்படின்னா அப்ப அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆண்டவரோட பிள்ளைங்க இல்லை. அப்ப நம்ம வெறும் மரபுபடி தான் செயல்படுறோம். நான் போவேன் வருவேன், நான் ஜெபமாலை சொல்லுவேன், ஆனா வந்துட்டு அடுத்தவங்களையும் குறை பேசுவேன், யாருக்கிட்டையும் ஒற்றுமையா இருக்க மாட்டேன், யாருக்கு எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்ம வழிபடுறது வீணு. அப்ப நம்மளே நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நம்ம என்ன பண்றோம். நம்ம எல்லாரையும் என் ஃப்ரெண்டை எப்படி நேசிக்கிறனோ அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும், சரியா, உங்களை அன்பு செய்கிறவர்களே நீங்க அன்பு செஞ்சனா அதனால என்ன பயனுன்னு கடவுள் கேட்கிறாரு. அப்ப நம்ம வந்துட்டு எல்லாரையுமே அன்பு செய்யக்கூடிய பிள்ளைகளாக, கடவுள் எப்படி அவர் அன்பு செஞ்சது போல நாமும் எல்லாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய அந்த மனநிலை நம்மளுக்கு இருக்குதான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த 11ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையையோ பார்த்து நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடவுள் சொல்றாரு, 10 கட்டளையில நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, நம்ம தாயையும் தந்தையும் மதித்து நட. அப்ப அந்த 10 கட்டளைகள் தான் புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் 2 கட்டளை ஆக்கிட்டாரு இல்லைங்களா? எல்லாமே அதுலயே அடங்கி போயிடுச்சு. அப்போ நம்மளை எப்படி நேசிக்கணும், கடவுள் எப்படி நம்மளை நேசிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கிட்டு நாமும் எல்லாரையும் கடவுளை போல எல்லாரையும் பாகுபாடு எந்த பார்ஷியாலிட்டி இல்லாம எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாரு. அப்போ உன் தாய் தந்தையை நீ கனம் பண்ணணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். இப்போ என்ன பண்றாங்க நிறைய பேரு, நான் கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்துட்டேன், உனக்கு செய்ய வேண்டியதை நான் அங்க செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாய் தந்தையை தள்ளி வச்சுட்டா அது தவறு. சரிங்களா? நம் தாய் தந்தைக்கு நம்ம செய்ய வேண்டியது முக்கியம். அப்ப பாருங்க, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று. கொர்பான் ஆயிற்றுன்னா அது கடவுளுக்கு காணிக்கை ஆக்கிட்டேன். அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. யாரு? கோயில்ல யாரெல்லாம் இந்த மாதிரி காணிக்கையை வாங்கிக்கிட்டு, சரிங்களா, நீ கடவுளை காணிக்க போடு, அவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு தவறா வழி நடத்துறாங்க. கடவுளுடைய கட்டளைகளையே அந்த மரபின் நிமித்தம் நம் கட்டளைகளை கைவிட்டு வேற வழியில கொண்டு போக சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரு? அவங்க எல்லாம் தான் சாத்தான். சரிங்களா? நம்மளுக்கு கோயில்ல காணிக்கை போடுறதை விட நம்ம முதல்ல நம்ம வீட்டுல யாருக்கெல்லாம்
எந்தெந்த ஹெல்ப் தேவைப்படுதோ, சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பசியா இருக்குது, நம்மளோட மாமனார் மாமியார் அம்மா அப்பா யாரெல்லாம் மோசமான நிலையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யாம இப்ப நம்ம போய் கோயில்ல போயிட்டு நான் இவ்வளவு வேண்டிக்கிட்டேன், உங்களை ஆண்டவர் வேண்டிக்கவும் சொல்ல நேர்ச்சை செய்யவும் கேட்கல, ஆனா நேர்ச்சைன்னு சொல்லிட்டீங்க, நீங்க அதை செஞ்சாகணும். தயவுசெய்து நேர்ச்சை ஆண்டவர் விரும்புவதும் கிடையாது, ஆனா நீங்க நேர்ந்து கொண்டீங்கன்னா அதை கண்டிப்பா செஞ்சாகணும். அதை விட நம் வீட்டுல இருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளே கஷ்டப்படுற நிலைமையில இருக்கிறாங்க, நான் நல்ல ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிறேன் அப்படின்னா, நான் கோயிலுக்கு செய்யறதை தவிர்த்து முதல்ல இவங்களெல்லாம் நம்ம கவனிக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம சந்திக்கணும். அதுக்குன்ட்டு கோயிலுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லல. முதல்ல இவங்களெல்லாம் நம்ம அனுசரிச்சு போய் அவங்களுக்கு என்ன தேவை, உணவு தேவையா, உடை தேவையா, அவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கணும். நான் கடவுளுக்கு செஞ்சிட்டேன், உனக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது மகா தவறு. இது வந்துட்டு கடவுளுடைய கட்டளைகளை புறக்கணித்து அந்த மரபை நம்ம ஃபாலோ பண்றவங்களா இருக்கிறோம். சரிங்களா சிஸ்டர்ஸ்? புரியுதுன்னு நினைக்கிறேன். அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இப்ப இந்த உதவி கடவுளுக்கு காணிக்கையாச்சு, எங்க போய் நம்ம காணிக்கை ஆக்குறோமோ அவங்கள ஆண்டவர் பார்த்துக்குவாரு, நீ கடவுளுக்கு செய்ய மிச்சத்தை ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னா அதெல்லாம் மடத்தணும், நம்மளுக்கே தெரியணும். சரிங்களா? ஆண்டவர் வந்துட்டு யாரோ ஒரு மனுஷன் உதவியாதான், கடவுளே வந்து இறங்கி உதவி செய்ய மாட்டாரு. இப்போ நான் ஒருத்தவங்களை பாக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு எனக்கு வந்துட்டு அந்த உள்ளம் தருவார் ஆண்டவர், பாரு அவங்க கஷ்டப்படுறாங்க, நீ போய் செய் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு சிந்தனைய என் உள்ளத்தை விதைக்கிறது ஆண்டவர் தான். அப்ப அவங்களுக்கு போய் நான் செய்யறேன்னா அங்க நான் வந்து என்ன பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனநிலையை, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனநிலையை தர்றதும் ஆண்டவர் தான். அதனால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்மளை சுத்தி இருக்கிற மக்கள், சரிங்களா, யாருக்கு என்ன உதவி தேவைப்படுது அதை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். இப்படி நீங்க சர்ச்சுக்கு செய்யுங்க, இங்க செய்யுங்க, அங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்மள சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம கஷ்டப்படுறாங்க, சாக கிடக்குறாங்க, மருந்து வாங்க பணம் இல்லை, அவங்களுக்கு உண்ண உணவு கூட இல்லை அப்படின்றப்ப நம்ம அதை பார்த்துட்டு இல்ல நான் போய் கோயிலுக்கு போய் காணிக்கை கொடுக்க போறேன் அப்படின்னு போனோம்னா உங்க காணிக்கை வீணு. சரிங்களா சிஸ்டர்ஸ்? நம்மளை சுத்தி இருக்கவங்க யாரு நம்மளை சுத்தி ஏழையா இருக்கவங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இந்த மரபினால கடவுளுடைய வார்த்தையை நம்ம வீணாக்கிடுறோம். அப்ப மரபு முக்கியமா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறது முக்கியமா, கடவுளுடைய கட்டளை முக்கியமா, நம்மள மரபு முக்கியமா, எது முக்கியம் நம்ம தான் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மரபை பார்த்துட்டு சீடர்கள் அந்த பசிக்காக அந்த உணவை சாப்பிடுறதையும் இவங்க இங்க தவறா சொல்றாங்க பரிசேயர்கள், இல்லையா? அப்ப நம்ம வந்துட்டு அந்த வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சரிங்களா, இப்ப கோயில்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது அப்படின்னா நம்ம அந்த திருவிழாவுக்கு தான் முக்கியத்துவம் தந்து போறோம். அந்த திருவிழாவுல ஒரே வான வேடிக்கை, அலங்காரங்கள், சரியா, மாதாவுக்கு புடவை கட்டுறது, மற்ற செயின்ஸுக்கு என்னென்னமோ பண்றாங்க இல்லையா? அதெல்லாம் ஆக்சுவலி கடவுள் விரும்புறாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். கடவுள் விரும்பாத பல காரியங்கள் நம்ம செய்யறோம். இந்துஸுக்கும் நம்மளுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அவங்களும் ஒரு இதனாலும் வான வேடிக்கை, எவ்வளவு லட்சக்கணக்கான பணம் அந்த கிராக்கர்ஸ்க்கெல்லாம் செலவு பண்றாங்க, வெட்டிங்களுக்கெல்லாம். இதெல்லாம் எப்படி பணத்தை வந்துட்டு ஒரு 100 ரூபாய் நோட்டை கொடுத்து கொளுத்துனா நம்ம கொளுத்துவோங்களா? அப்ப வெளி அடையாளமா என்னென்ன பண்றோம் பாருங்க. இப்ப கோயிலுக்கே மக்கள் வந்துட்டு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது வாங்க அப்படின்னா வருவாங்க. ஆனா இதுவே ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது வாங்கன்னா எத்தனை பேர் வருவோம்? வரவே மாட்டாங்க. இதுவே ஒரு டான்ஸ் உங்க பிள்ளைய அனுப்புங்கன்னா அனுப்புவாங்க. இதுவே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ஃபுல் டே யூத்துக்கு ஒரு ரிட்ரீட் இருக்கு, யூத் அனுப்ப, என் பொண்ணு என் பையன் டியூஷனுக்கு போகணும், படிக்கணும், ஆண்டவர் உள்ளத்தை பாக்குறாரு. ஒரு காலத்துல நம்ம தெரியாம செஞ்சிருக்கலாம், அதுக்காக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இனிமே நம்ம வந்துட்டு அப்படி செய்யாம அந்த அதே சர்ச்ல எங்க மாஸ் நடக்குதோ அங்கே நம்ம ஆட்டம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, கச்சேரி எல்லாம் வைக்கிறாங்க. இது கடவுளுக்கெல்லாம் பிரியம் இல்லாத காரியங்கள். இப்பேற்பட்ட காரியங்கள் நம்ம சர்ச்சஸ்ல நடக்காம இருக்க நம்ம தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கிற மக்கள் நம்ம தான் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட வேணும், ஆண்டவரே எல்லாருடைய கண்களை திறந்து விடுங்க, இந்த வெளி உலக பிரகாரமான ஆடம்பரமான காரியங்களுக்கு இவங்க போறாங்களே ஒழிய, ஆனா உள்ளத்தால நம்ம ஆண்டவர் அன்பு செய்யறோமா, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறோமா, இறை வார்த்தை என்ன சொல்லுது அதுக்கேத்த மாதிரி நம்ம நடக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சிஸ்டர்ஸ். 13ஆம் வசனம், இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை
பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இது போல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். அப்போ இந்த மாதிரி நம்ம பல விஷயங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லப்படுது. கடவுளுக்கு பிரியம் இல்லாம பல விஷயங்கள். மாதாவுக்கு புடவை கட்டுறது, அந்த புடவையை ஏலத்துக்கு விட்டா போய் கியூல நிக்கிறாங்க ஜனங்கள் அந்த புடவையை போய் வாங்கறதுக்கு. அந்த புடவையை கட்டுறதால நம்மளுக்கு என்ன, மாதா புடவையை கேட்டாங்களா இல்ல மாதா நகையை கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணு எல்லாமே இன்னைக்கு நம்ம எல்லாமே இப்படி ஒரு நல்ல நிலையில இருக்கிறோம்னா கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஈவு, அவர் நம்மளுக்கு போட்ட பிச்சை அப்படின்றத மறவாமல், சரிங்களா, இன்னைக்கு நான் ஒரு இந்த நல்ல நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னா அது கடவுளோட கிரேஸ். அப்போ கடவுள் கொடுத்த ஈவால நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இன்னும் அப்படி மேல போகணும் போகணும் அப்படின்ட்டு அப்படியே வசதிகள் வந்துட்டு தொடுமானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசதியை யாருமே தொட முடியாது. சரிங்களா, நம்மளுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அடுத்து 2வது வீடு, அதுக்கடுத்து 3வது வீடு, அதுக்கப்புறம் ஒரு கார் இருந்துச்சுன்னா 2 3, இப்படி இந்த வசதியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம திறந்த மேனியனாய் வந்தோம், திறந்த மேனியனாய் மறுபடியும் நம்ம இதே மண்ணுக்குள்ளதான் போறோம். இந்த உலகம் லைஃப் எதுவுமே இல்லை. நினைச்சு பார்த்தோம்னா எல்லாமே வீண். அதனால கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சரிங்களா, நம்ம வந்துட்டு இந்த வெளி உலக பிரகாரமான ஆடம்பரங்களை பார்க்காம உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதித்து, ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்காரு, நான் கோயிலுக்கு போறேன், சண்டே மாசுக்கு போறேன், ஆனா வழியில ஒருத்தவங்க விழுந்து கிடக்குறாங்க, ஐயோ எனக்கு சண்டே மாசுக்கு டைம் ஆயிடுச்சு, என்னால நான் போய் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாம் போகாம, எது முக்கியம் நம்மளுக்கு தெரியணும், எது முக்கியம், அவங்களுக்கு உதவி செய்யறதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த உதவியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன் கடமையை செய்ய போகணும். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன்னு கடவுள் சொல்லி இருக்கிறார். அப்போ நம்ம எது முக்கியம், நம்மளுக்கு இரக்கம் தான் முக்கியம். அந்த இரக்க செயல் செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்து நம்ம பலியை ஒப்பு கொடுக்க திருப்பலியில நம்ம கலந்து கொள்ள போகணும். நம்மளையே பலியாக்கணும் அந்த திருப்பலியில போய். சரிங்களா, எந்த ஒரு விஷயமானாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கடவுள் என்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கிறோமா, செய்யறோமா, அதை நம்ம ஃபாலோ பண்றோமா, கட்டளைகளை கீழ்ப்படுகிறோமா, மரபு முக்கியமா கட்டளைகள் முக்கியமா, யோசிச்சு பார்க்கணும் சிஸ்டர்ஸ். இதுதான் இன்னைக்கு இறை வார்த்தையில கடவுள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இறை செய்தி. அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், எதுக்காக கோயிலுக்கு போறோம், கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்றோம், நம்மளே மெய் மறந்து ஆண்டவரோட ஐக்கியமாறோமா, எனக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அன்பு, அந்த உறவு எப்படி இருக்குது, அது பலமா இருந்தாதான் நான் அடுத்தவங்களுக்கு அன்பு செய்ய முடியும். என்னோட சொந்த முயற்சியால யாருமே அன்பு செய்ய முடியாது, எதையுமே என்னால் அடுத்தவங்களுக்கு தர முடியாது. அப்ப அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு என் உள்ளத்துல இருந்தாதான் அவருடைய கட்டளைகளை நான் கை கொண்டு அவருடைய கட்டளைப்படி என்னால் நடக்க முடியும். அந்த கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாருக்கும் இலவசமா பொழிஞ்சிருக்காரு. அதை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இல்ல அப்படி இல்ல எனக்கு லேக்கிங்கா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த கிருபைக்காக ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே இதோப்பா, நான் மரபை ஃபாலோ பண்ணாம நான் அன்றாடம் ஒரு டெய்லி நான் மாசுக்கு போறேன், ஆனா என்கிட்ட எந்த மாற்றமும் இல்ல. நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம உதட்டினால் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறப்ப கூட அது வந்துட்டு நம்ம மனசுலதான் இருக்குது, இருதயத்திலிருந்து நம்ம ஜெபிக்கிறோமான்னு யோசிக்கணும். இப்போ ஒவ்வொரு ஜபமுமே நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த ஜபங்கள் வெளியில வரணும். அப்பதான் அந்த ஜபத்துக்கு வல்லமை இருக்கும். இம்மக்கள் என்னை உதட்டினால் துதிக்கிறார்கள், இவர்கள் உள்ளமா இங்க போடப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்ப என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. அப்ப நம்ம வந்துட்டு மரபை ஃபாலோ பண்ணாம, சரிங்களா, ஒரு சில விஷயங்களுக்கு மரபு முக்கியம், கண்டிப்பா முக்கியம். இப்போ நம்ம ஞானஸ்நானம், குழந்தை ஞானஸ்நானம், அப்ப நம்ம அதெல்லாம் வந்துட்டு அதுவும் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில காரியங்களுக்கு மரபு முக்கியம், மரபு முக்கியம் இல்லைன்னு சொல்ல, ஆனா நம்ம பார்க்கணும் எந்த நேரத்துல மரபு முக்கியம், எந்த நேரத்துல கடவுளோட கட்டளை. எல்லாத்தையும் விட கட்டளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், மரபு கிடையாது. சரிங்களா, கை கழுவிட்டு சாப்பிடுறது முக்கியம் கிடையாது. அதுக்குன்ட்டு அசுத்தமா சாப்பிடணும்னு சொல்ல வரல. நம்மளுக்கு புரியணும் எது நல்லது, எது எப்போ என்ன காரியம் செய்யணும். பசி, ரொம்ப பசி இருக்குதா, சாப்பிடலாம், கழுவாம சாப்பிட. வெளியில இருந்து உள்ள போற எதுவுமே மனுஷனை மாசுபடுத்தாதுன்னு சொல்லுது. உள்ள இருந்து மனித உள்ளத்திலிருந்தே எல்லா தீய எண்ணங்கள்லாம் வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம அதை பார்க்கணும் சிஸ்டர்ஸ். பாருங்க, ஊனியல்பின் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுது: ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு,
பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சி உரிமை பேராக அடைவதில்லை. அப்போ இதெல்லாம் தான் மனுஷன் உள்ளத்திலிருந்து வெளியில வருது. சண்டை, சச்சரவு, பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மைகள், சீற்றம். அப்போ இதெல்லாம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆண்டவர் அன்பு தான் செய்ய சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? நம்மள அன்பு செய்யறவங்களுக்கே அன்பு செய்யக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்க எல்லா மக்களையும் அன்பு செய்யக்கூடிய அந்த மனநிலை, கிறிஸ்துவுக்கு இருந்த மனநிலை நம்மளுக்குள்ளும் வரணும். அது நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த கிரேஸை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம செபிக்கிறப்போ கேட்கிறப்போ ஆண்டவர் கண்டிப்பா அது நம்ம ஒவ்வொருவருக்கும் தர்றாரு. இப்ப எனக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க, எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, ஆனா நான் அவங்கள கடவுள் சொல்றாரு நீ அவங்கள மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்ப ஆண்டவர் கிருபையில நான் போயிட்டு பாசனத்தினம் பண்ணி, சரிங்களா, அதாவது நம்பிக்கை துரோகம் வந்துட்டு கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இறை வார்த்தையில. அப்போ வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பி இருந்தேன் ஒரு ஃப்ரெண்டு. அவங்க அவ்வளவு கேடுகட்ட செயல் எனக்கு செஞ்சுட்டேன். உண்மையிலேயே என் லைஃப்ல ஒருத்தவங்க செஞ்சாங்க. சரிங்களா? அப்போ டிவைனுக்கு போறப்போ நீங்க அவங்கள மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக நான் ஜெபிச்சேன். ஆண்டவரே, எனக்கு செஞ்ச இந்த தீமையான செயல் அவங்க இன்னொரு குடும்பத்துக்கு செய்யக்கூடாது, இன்னொரு ஃபேமிலியை அவங்க ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் அவங்கள எங்க பார்த்தாலும் நீங்க அவங்கள திட்டிடக்கூடாது. அப்ப நான் அதுக்கப்புறம் அந்த அந்த பர்டிகுலர் பர்சனை நான் என் லைஃப்ல பார்க்கவே இல்லை. எங்க ஏரியால தான் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் வந்துட்டு அவங்கள கூண்டோட, சரிங்களா, அவங்க செஞ்ச அவ்வளவு தீமையான செயலால அவங்க நில புலன்கள் எல்லாம் வித்து ரொம்ப பரிதாபமான நிலைக்கு வந்தாங்கன்ட்டு என் காதால நான் கேள்விப்பட்டேன். சரிங்களா சிஸ்டர்ஸ்? அதனால நான் வந்துட்டு அவங்க இந்த நிலைமைக்கு போகணும்னு நான் ஜெபிக்கல. அவங்க அந்த நிலைமைக்கு போனதால நான் சந்தோஷமும் படல. ஆண்டவரே, அவங்கள மன்னிச்சிடுங்கப்பா. அவங்க செஞ்ச தொழில் வந்துட்டு கேவலமான ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க. ஆனா இன்னொரு குடும்பத்துக்கு எனக்கு நேர்ந்த இந்த செயல் இன்னொரு குடும்பத்துக்கு அவங்க செய்யக்கூடாது ஆண்டவரே. அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு அந்த தெளிவை கொடுங்க அப்படின்னு தான் ஜெபிச்சேன். அப்போ அவங்கள பாக்குறப்போ அவங்க இன்கேஸ் எனக்கு எதிராக இப்ப வந்தாங்கன்னா நான் அவங்கள மன்னிப்பேன், அவங்கள ஏற்றுக்கொள்வேன், நான் அவங்கள அரவணைக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நம்மள அன்பு செய்யறவங்களை ஈஸியா அன்பு செஞ்சிடுவோம். ஆனா நம்மள ஒரு எதிரான ஒரு மோசமான காரியம் நம்மளுக்கு எதிராக செஞ்சவங்கள நம்மளால அவங்கள பாக்குறப்ப நம்மளால எதுவுமே செய்யாதவங்களோட எப்படி சரளமா பழக முடியுதோ அந்த மாதிரி பழக முடியுதான்னு பார்க்கணும். சரிங்களா சிஸ்டர்ஸ்? அப்போ கடவுள் அந்த கிரேஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாரையும் மன்னிச்சுட்டு அரவணைச்சு அன்பு செய்யக்கூடிய நிலைமை. சரிங்களா? மரபை பின்பற்றாம கடவுளுடைய கட்டளைகள் என்ன சொல்லுது அதன்படி நாம் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரேஸை கொடுத்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ்.